ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் தெரிஞ்சாலே நம்ம சூப்பராக கிராண்டாக ஆரி ஒர்க் டிசைன் பண்ணலாம். அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இது கிளாஸ் 1. ஃபஸ்ட்டு நம்ம டூலிப் நீடில் எடுத்துக்கலாம். நான் வந்து சைஸ் 24 0.4 mm எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், கோல்டு கலர், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த எண்டிங்கில் நம்ம வந்துட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். டைட்டாக கொஞ்சம் மொத்தமாக போடுங்க, அப்போ தான் உள்ளேருந்து நாட் வந்து வெளில வராது. நம்ம நீடில் வச்சு இழுக்கிறப்ப இந்த மாதிரி டைட்டாக நீடில் நாட் போட்டுக்கோ. இப்போ இந்த த்ரெட்டை இப்படி பெண்ட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நீடியில் வந்துட்டு அந்த கிளாத்தில் இப்படி குத்தி குத்தி எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து கிளாத் வந்து அதில் சிக்காத அளவுக்கு நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். இப்படி அசைக்காதீங்க, ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணுங்கள். குத்தி குத்தி ரொட்டேட் பண்ணி எடுங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் அதை பண்ணுங்கள் நல்லா. அதுக்கப்புறமா இந்த நீடில் நம்ம இப்படி தான் எடுக்கணும். அடியில் விட்டோன்னா நம்ம இப்படி தான் எடுக்கணும். இப்போ இந்த நீடில் வந்து அந்த நூலை வந்து நான் வந்து கிளாத்துக்கு அடியில் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் மேலேருந்து நீடில் வழியாக அந்த அடியில் இருக்கிற த்ரெட்டை நான் வெளில எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த சரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு நீடில் விட்டு கீழே இருக்கிற நூலை நான் எடுத்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அடியில் நீடில் கொடுத்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ப்ளவுஸில் போடுறீங்க அப்படின்னா இந்த செயின் ஸ்டிச்சே வந்துட்டு ஒரு 4 இல்லைனா ஒரு 3 அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட் லைனில் கொடுக்குற அந்த சுகர் பீடோட லைன் அந்தாண்ட சைடு போகாது, இல்லைனா அது ப்ளவுஸ்குள்ளே மடுங்குற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எண்டிங்கில் வந்து நாட் போட போகிறோம். நாட் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செயின் வந்து எடுத்துக்கிட்டோம் உள்ளேருந்து. அந்த செயின் எடுத்துகிட்டு அந்த செயினுக்குள்ளே இன்னொரு நம்ம விட்டோம் அந்த செயினை அது வழியாக வெளில எடுத்து நம்ம லாக் போட்டுக்கணும். இந்த மாதிரி டைட்டாக நல்லா பாருங்கள். இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா இழுத்து பார்த்தா அது வந்து வராது, அந்த செயின் வந்து ரிலீஃப் ஆகாது. அந்தளவுக்கு டைட்டாக போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் செயின் ஸ்டிச் வந்து 2 தடவை கொடுத்துக்கிறேன். செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறமா நம்ம வந்து சுகர் பீடு தான் கொடுக்க போகிறோம். இந்த சுகர் பீடு தான் நான் வந்துட்டு இங்கே ஃபர்ஸ்ட் லைனில் வந்து கொடுக்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. நம்ம இந்த சுகர் பீடை எப்படி ஈஸியாக எடுக்கலான்னு பார்த்தோன்னா, நீடில் எடுத்து நம்ம ஜஸ்ட் அந்த பேக்கெட்டில் நம்ம குத்தி எடுத்தாலே வந்து நமக்கு ஈஸியாக வந்துட்டு அந்த நீடியில் வந்து ஃபில் ஆகிடும். இந்த பீட்ஸ் எல்லாமே ஈஸியாக ஃபில் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீடில் நீங்களும் பீட்ஸை வந்துட்டு நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி இந்த பீட்ஸை வந்துட்டு அந்த லைன் பக்கத்தில் நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் ப்ளவுஸ்க்கு போகிறீங்கன்னா 4 லைன் வந்து நீங்கள் இந்த மாதிரி சரியில் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பீட்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் வந்து பீட்ஸை வந்து கோக்கிறதுக்காக, பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் நார்மல் டைலரிங் மிஷின் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா டைட்டாக எண்டில் வந்து நாட் போட்டுக்கலாம். சேம் நம்ம ஜரி த்ரெட்டில் வந்து எப்படி வந்து நம்ம செயின் ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த மிஷின் த்ரெட்லேயும் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம இதை வந்துட்டு பீட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணி போட போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் மட்டும் நான் அப்படியே நார்மலாக போட்டுக்கிறேன். தென் செகண்ட் ஸ்டிச்சில் வந்து நான் வந்து பீட்ஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் நீடியில். எப்பயுமே நம்ம வந்து சுகர் பீட் வந்துட்டு போடும்போது எப்படி போடணும்னா 3 3 4 4 அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. சுகர் பீடை பொறுத்தளவு நம்ம 2 தான் போட்டு ஃபில் பண்ணணும் இந்த மாதிரி. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அந்த லைன் வந்துட்டு மூவ் ஆகாது. நம்ம போட்டதுக்கப்புறமா நம்ம கை வச்சு இப்படி நகர்த்தி பார்த்தாலே தெரியும், அது டைட்டாக ஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம 2 சுகர் பீட்க்கு மேலே 3 4 போடக்கூடாது. சுகர் பீடை இதை மாதிரி 2 நீங்கள் வந்து ஸ்டிச்
ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் நீடியில் எடுத்துட்டேன். நீடியிலேருந்து அந்த நூல் அடியிலேருந்து எடுத்து 2 பீடை நான் வந்து அதில் வந்து இன்செர்ட் பண்ணுறேன். என்னோடய சுண்டி விரலால் அதை நான் தள்ளி விடுறேன். அந்த பீட்ஸை வந்து நான் தள்ளி விடுறேன் 2 தள்ளி விட்டு அந்த மாதிரி போட்டுக்கிறேன். பாருங்கள், 2 பீடு எடுத்துட்டேன், சுண்டி விரலால் தள்ளி விட்டுட்டேன். இப்போ அடியிலேருந்து த்ரெட்டை எடுத்து அதை லாக் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் 2 பீட்ஸாக போட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க ஹேண்டில். நம்ம எண்டிங்கில் முடிக்கும்போது எப்பயுமே ஃபினிஷிங் பண்ணும்போது கடைசியாக லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஸ்டிச் நம்ம கொடுத்து லாக் பண்ணிக்கணும். ஃபைனல் ஸ்டிச்சு லாக் போட்டுக்கணும். ஸ்டிச்சால் லாக் போட்டுருங்க, அப்போ தான் அது வந்து மூவ் ஆகாது. பாருங்கள், இப்போ நான் நகர்த்தி பார்க்குறேன், அது நகரவே இல்லை, ரொம்ப டைட்டாக ஃபிட்டாக கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், ரன்னிங் ஸ்டோன் தான் கொடுக்க போகிறேன். ரன்னிங் ஸ்டோனில் வந்து நான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மல்டி கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மல் ஒயிட் யூஸ் பண்ணுறதை விட மல்டி கலர் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா கிராண்ட் லுக் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரன்னிங் ஸ்டோன் தான் நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறேன். ரன்னிங் ஸ்டோனை இதில் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி வந்து வச்சுக்கலாம். நம்ம இதை வந்து பொறுத்தளவு நம்ம இதை எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம ஜிக்ஸாக் மெத்தடில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நான் வந்துட்டு இந்த ரன்னிங் ஸ்டோன் வச்சுட்டேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து நீடியில் வந்துட்டு ஒரு சைட்லேருந்து எடுத்து ஆப்போசிட் சைடுக்கு கொண்டு வருவேன். அதாவது இந்த மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி தான் நம்ம வந்துட்டு இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நீடியில் விட்டு அடியிலேருந்து த்ரெட்டை எடுத்துக்கிறேன். எடுத்து ஃபர்ஸ்ட்டு நான் அதை லாக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்களும். தென் அதே லைனில் கீழே கொடுக்குறேன் ஸ்டிச்சை. இப்போ நான் அதை எடுத்து ஆப்போசிட் சைடில் கொடுக்குறேன். கொடுத்து அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டு இப்போ இங்கேருந்து ஆப்போசிட் சைடுக்கு நான் கொண்டு போகிறேன். ஆப்போசிட் சைடில் குத்தி இன்னொரு ஸ்டிச் எடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் நான் மேலேருந்து கீழே ஒரு ஸ்டிச் கொண்டு வரேன். தென் இப்போது ஆப்போசிட் சைடு. இப்போ அகெயின் மேலேருந்து கீழே ஒரு ஸ்டிச். இப்போ ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச். பார்த்தீங்கன்னா ஷேப்பில் அப்படியே ஜிக்ஸாக் மாதிரி வரும் நமக்கு. அதே ஷேப்லேயே இந்த மாதிரி நீங்களும் இந்த ரன்னிங் ஸ்டோனை வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரன்னிங் ஸ்டோனில் நான் வந்துட்டு ஒரு நாட் போட போகிறேன். நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நாட் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் வந்து குத்தி ஒரு லூப் எடுத்துக்கிட்டேன். அதுலேருந்து மறுபடியும் இன்னொரு லூப்பை கொடுத்து லாக் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இதை நான் ஜூமிங்கில் காட்டியிருக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் அடியிலேருந்து அந்த நீடியில் எடுத்து அது இருக்கும் போதே இதுக்கு முன்னாடி எடுத்த நீடியில் வெளில எடுத்து 2வது எடுத்த நீடியில் உள்ளே எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம லாக் போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. தென் செகண்ட் நான் என்ன பண்ணுறேன், சுகர் பீடு தான் செகண்ட் லைனுக்கும் நான் சுகர் பீடு தான் கொடுக்க போகிறேன். இப்போ இதை நான் ரிவர்ஸ்லேருந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு எப்பயுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு லாக் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம 2 பீடாக தான் வந்துட்டு ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்களும் 2 பீடாக ஃபில் பண்ணிக்கோங்க.
லாஸ்ட்டில் இதையும் நான் நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க நீங்களும் எண்டிங்கில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து நான் வந்து கோதுமை பீட் தான் கொடுக்க போகிறேன் நெக்ஸ்ட் லைனு. பாருங்கள், இப்போ ரொம்ப ஃபினிஷிங்காக நமக்கு முடிஞ்சிருச்சு இந்த லைனு. இப்போ நான் கோதுமை பீடில் வந்துட்டு என்ன சைஸ் எடுத்துருக்கேன்னா நம்பர் 3 தான் நான் கோதுமை பீடில் எடுத்திருக்கேன். நீங்களும் நம்பர் 3யும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு 3 தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். இப்போ இந்த கோதுமை பீடை நம்ம எப்படி நீடில் எடுக்கணும்னா, மொத்தமாக எடுத்து உருவி வச்சு நீங்கள் கோக்காதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும், பேக் பெயின் எல்லாமே வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி நீடில் அந்த கோத்துருக்கிற அந்த பீட்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் உள்ள நீடில் விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இந்த கோதுமை பீடை தான் நான் அந்த ஃபஸ்ட் லைனில் வந்து கொடுக்க போகிறேன், அந்த சுகர் பீடுக்கு அப்புறமா. இப்போ அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கோதுமை பீடை பொறுத்தளவு நீங்கள் என்னென்னா, நார்மலாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இப்போ நம்ம சுகர் பீடுக்கு 2 பீடாக போட்டோம். அந்த மாதிரி இதுக்கு நம்ம 2 பீடாக போடக்கூடாது. ஏன்னா இதில் 2 பீடாக போட்டோன்னா அது வந்து முன்ன பின்ன அந்த மாதிரி ஒரு மாதிரி வளைஞ்சு இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணாதீங்க மிஸ்டேக்கு. எப்பயுமே கோதுமை பீடை பொறுத்தளவு ஒரு பீடாக வந்து ஃபிட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். அது ஷேக் ஆகாது. நீட் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பீடாக வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க கோதுமை பீடை. நார்மலாகவே பெரிய பீட்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்கனாலே அதிகமாக நீங்கள் வந்து ஒன்றா வந்து ஃபிட் பண்ணுங்கள். அதை வந்து ஒன்றா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் நான் மறுபடியும் இன்னொரு 3 எடுத்துக்கிறேன். அந்த நீடில் எவ்வளோ வருதோ. ஒருவேளை உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பேசிக்குன்றதுனால நான் 2 லைப் நீடிலே பண்ணியிருக்கேன். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு ஓகே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இன்னொரு நீடில் பெருசாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸை நிறைய எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீடில் கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒன்றா வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ நான் கோதுமை பீட்லேயும் லாஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டு அதை நான் செக்யூர் பண்ணிக்கிறேன் லாக் ஸ்டிக் போட்டு. அங்கே பாருங்கள், ஃபைனல் ஸ்டிச் போட்டு நம்ம லாக் பண்ணிக்கிட்டோம். நல்லா எப்படி பண்ணணும்னு பாருங்கள். நான் பொறுமையாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு பாருங்கள், நமக்கு பீட் வந்துட்டு ஷேக் ஆகவே இல்லை, நகரவே இல்லை, ரொம்ப கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்பர் 1, அதாவது பீட்ஸில் சுகர் பீடுக்கு அப்புறமா நம்பர் 1 இருக்குது. அந்த சைஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நான் அந்த கோதுமை பீடுக்கு பக்கத்தில் ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறேன். சேம் இப்போ நீங்கள் கோதுமை பீடு எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரியே இந்த பீடையும் நீங்கள் வந்துட்டு அழகாக நீடில் விட்டு எடுத்துக்கலாம். இன்னொன்று, நம்ம இதை பொறுத்தளவு இதை நம்ம வந்துட்டு கண்டிப்பாக 2ஆகவே நம்ம போடலாம். 2ஆகவே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா சுகர் பீடை விட ஒரு லைன் ஒரே 1 இன்ச் கொஞ்சம் தான் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இதை இந்த மாதிரி நம்ம நீடில் எடுத்துக்கிட்டு 2 நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அடியிலேருந்து நீடில் எடுத்துக்கிறேன். நீடில் விட்டு த்ரெட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் 2 பீடு பாருங்கள், 2 பீடை வந்து இந்த மாதிரி 2 பீடாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த மாதிரி நீங்களும் 2 பீடாக வந்து ஸ்டிச் பண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கிராண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த சுகர் பீடுக்கு பக்கத்தில் இந்த நம்பர் 1க்கு பக்கத்தில் நீங்கள் ரன்னிங் ஸ்டோன் இன்னொரு லைன் கொடுத்துட்டு அடுத்தது இன்னொரு லைன் வந்து நீங்கள் சுகர் பீடு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது இன்னுமே நமக்கு கிராண்டாக இருக்கும். ஆனால் இப்போ நான் வந்துட்டு நம்பர் 3 எடுத்திருக்கேன். பெரிய பீட்ஸில் வந்துட்டு நம்பர் 3 எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லைனில் கொடுக்க போகிறோம். சேம் இதையும் நம்ம அதே மெத்தடில் தான் எடுக்க போகிறோம். நம்ம கோதுமை பீடும் நம்பர் 1ஐயும் நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான் இந்த பீடையும் நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இதில் வந்துட்டு எனக்கு ஒரு 3 பீட்ஸ் வந்து வருது. இப்போ நான் அதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதையுமே நம்ம வந்து ஃபில் பண்ணும்போது 2 ஃபில் பண்ண போகிறது கிடையாது. அப்படி பண்ணோன்னா அது அன்ஈவனாக இருக்கும் லைனு. ஸோ நான் வந்துட்டு ஒரு பீடாக வந்துட்டு நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன்.
பாருங்கள் ஒரு பீடாக நான் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள் 2ஆக போடக்கூடாது, ஒன்று போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபைனலி என்னோடய அவுட்லுக் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக சூப்பராக நீட்டாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட, இல்லை நீங்கள் இப்போ இதுவரை ஹேர் ஒர்க்கே பண்ணதில்லைனா அப்படின்னா கூட இந்த ஒரு ஸ்டிச் தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக சூப்பராக ஹேர் ஒர்க் ப்ளவுஸை நீட்டாக இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு நீங்கள் கிராண்ட் லுக் கொடுக்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.